ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், வணக்கம். நான் அன்புடன் எல்கையன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாருங்க. நாம் இன்னைக்கு லேர்ன் ஹிந்தி ஸ்போக்கன் ஆஸ் வெல் அஸ் கிராமர் 3 languages at a time. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் 3 ஆன்லைன் ஈஸியாக படிக்கலாம். உங்களுக்கு ஒரு நோட்டு போட்டு எழுதி பாருங்கள், சத்தமாக படிங்க. ஹிந்தியும் தெரியும், அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸும் தெரியும், அதுக்கான தமிழ் வேர்ட்ஸும் தெரியும். தமிழ் தெரியாதவங்க தமிழ் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ் தெரியாதவங்க இங்கிலீஷ் படிச்சுக்கலாம், ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறவங்க பேசிக்கலாம். எல்லாமே 3 in 1 லாங்குவேஜ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பார்க்குறது ஒரு உரையாடல், கான்வர்சேஷன். ஓகேவா? 2 ஃப்ரெண்ட்ஸு சந்திச்சிட்டா என்ன பேசுவாங்க? இதெல்லாம் உங்களுக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிங்க. அதையே இங்கிலீஷில் பேசணுன்னா எப்படி, தமிழில் சொல்லணுன்னா எப்படி, எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடுது. ஜப் தோஸ்த் மில்தே ஹை. ஜப் தோஸ்த், எப்போ தோஸ்த் நண்பர்கள் சந்திக்கும் பொழுது, வைல் ஃப்ரெண்ட்ஸ் மீட், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும்போது எப்படி பேசிக்குவாங்க? பாபு சொல்கிறான், ஹலோ கோபு கைசே ஹோ தும். ஹலோ கோபு கைசே ஹோ தும், எப்படி இருக்க? ஹலோ கோபு நீ எப்படி இருக்கிறாய்? ஹலோ கோபு ஹவ் ஆர் யூ? பார்த்தாரு மச்சான் எப்படி இருக்க அப்படின்பாங்க இல்லையா? அது கலோக்கிக்கல். இது பேசுறதுக்கான ஒரு முயற்சி, அதாவது லாங்குவேஜில் ஒரு மேனர்ஸ். அப்புறம் கோபு சொல்கிறான், मैं बहुत अच्छा हूँ. நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். मैं बहुत अच्छा हूँ. தும், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படி கேட்குறோம் இல்லையா? அதான், நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன், நீ? I am very fine. What about you? I am very fine. What about you? நான் நல்லா இருக்கேன், நீ அப்படின்னு கேட்குறேன். பாபு சொல்கிறான், மை டிக் ஹூ, நானும் நல்லா இருக்கேன். தும்சே மில்கர் குஷி ஹுயி. தும்சே மில்கர் குஷி ஹுயி. தும்சே மில்கர் குஷி ஹுயி, நான் நன்றாக இருக்கிறேன், உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த கற்கா உபயோக் நான் முதலையே இந்த லெசனெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பிராத்மிக் லெசனில் மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கர் எங்கெல்லாம் வரும் அப்படிங்க. கர்னா செய்யின் ஒரு அர்த்தம், ஆனால் இது துணை வினையாக வரும். அது இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கிராமரில். நான் நன்றாக இருக்கிறேன், உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஐ எம் ஆல் ரைட். ஐ எம் ப்ளீஸ்ட் டு மீட் யூ. உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு மாதிரி. நான் நல்லா இருக்கேன்ப்பா, உன்னை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் தான் இந்த நிறைய இந்த துணை வினை சொற்கள் வரும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதே அவசியம். ஐ எம் ஆல் ரைட். ஐ ஆம் ப்ளீஸ்ட் டு மீட் யூ. ஓகே, கோபு சொல்கிறோம், முஜே பி குஷி ஹை. முஜே பி குஷி ஹை, எனக்கும் சந்தோஷம். முஜே பி குஷி ஹை, எனக்கும் மகிழ்ச்சி. ஐ எம் ஆல்சோ ஹாப்பி, நான் பார்த்தல எனக்கும் சந்தோஷம் அப்படி. தும் जब कहाँ काम करते हो? तुम अब कहाँ काम करते हो? तुम अब कहाँ काम करते हो? நீ இப்பொழுது எங்கு வேலை செய்கிறாய்? நீ எங்கப்பா வேலை செய்கிற கேட்குறோமா? நவ் வேர் டூ யூ ஒர்க்? நவ் வேர் டூ யூ ஒர்க்? நீ இப்போ எங்கே வேலை செய்கிறாய் அப்படின்னு கேட்குறோம். मैं अब दिल्ली में काम करता हूँ. मैं अब दिल्ली में काम करता हूँ. मैं अब दिल्ली में काम करता हूँ. மே அந்த புள்ளி இருக்கிறதுனால மேன்னு சொல்லணும். மே பே அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு வழக்கு. ஆனால் கிராமட்டிக்கலாக பேசணுன்னா அந்த மேம் ஹூம் அதெல்லாம் நம்ம சொல்லணும். நான் இப்பொழுது தில்லியில் வேலை செய்கிறேன். Now I work in Delhi. Now I work in Delhi. நான் இப்போ டெல்லியில் வேலை பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே பாபு, काम कैसा चलता है? काम कैसा चलता है?
काम कैसा चलता है பனி எப்படி இருக்கிறது சல்னா போகுதுன்னு அர்த்தம் இங்கே போகுதுன்னு நம்ம சொல்லக்கூடாது எப்படி போகுது வேலையெல்லாம் அப்படின்னு கலோக்கிக்கெல்லாம் கேட்பாங்க काम कैसा चलता है பனி எப்படி இருக்கிறது பனி how is your job வேலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறோம் கோபு बहुत अच्छा है बहुत अच्छा है ரொம்பவுமே நல்லா இருக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது இட் இஸ் வெரி குட் மனசுக்கு பிடிச்ச வேலையாக இருந்தால் ரொம்பவுமே பிடிக்கும் இட் இஸ் வெரி குட் நல்ல வேலை நல்லா இருக்கு बड़ी खुशी की बात है आहा बड़ी खुशी की बात है ரொம்ப சந்தோஷம் बड़ी खुशी की बात क्या बात है आहा என்ன बड़ी खुशी की बात है மிக்க மகிழ்ச்சி வெரி ஹாப்பி धन्यवाद धन्यवाद நன்றி தேங்க்ஸ் இவன் நல்லா ரொம்ப சந்தோஷம்னு சொன்னதுனால அவர் தன்யவாத் சொல்கிறார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா ஓகே தேங்க்யூ அப்படிங்கிறார் ஒருத்தர் விஷ் பண்ணால் நாம் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸு சந்தித்ததை பார்த்தீங்க இப்போது ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர்கிட்ட விடை பெற்று போகும்போது என்ன பேசிக்குவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பேசிக்குவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா வாங்க பார்க்கலாம் जब दोस्त विदा होते हैं நண்பர்கள் விடை பெற்றும் பொழுது விதா होना விடை பெறும்போது while friends part அதாவது வீட்டுக்கு வந்துட்டு இப்போ போகிறாங்க வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க வாபஸ் ஜானே இப்போ அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ओके இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க राकेश சொல்கிறான் मुझे खास काम है देरी भी हो रही है इसलिए मुझे ज़रूर जाना है मुझे खास काम है देरी भी हो रही है इसलिए मुझे ज़रूर जाना है எப்படி கொடுக்குறாங்க பாரு ரீசன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது காம் முக்கியமான வேலை இருக்குது தேரி பி ஹோ ரஹி ஹை தேரி நேரம் ஆயிட்டுருக்கு தாமதம் வேறு ஆயிடுச்சு ஆகவே நான் கட்டாயம் செல்ல வேண்டும் தேரியில் தேர் ஹோ கயா அப்படின்னா நேரம் ஆயிடுச்சு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நேரம் ஆயிடுச்சு அதனால் நான் போகணும் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது தாமதம் வேறு ஆகிவிட்டது ஆகவே நான் கட்டாயம் போக வேண்டும் ஐ ஹேவ் சம் இம்பார்ட்டண்ட் ஒர்க் எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் வேலை இருக்குது இட் இஸ் ஆல்ரெடி டூ லேட் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு முதல்லையே நேரம் ஆயிடுச்சு அதனால் நான் போகணும் இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குப்பா இப்போவே லேட் ஆகிடுச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதேதான் அப்போ விமா சொல்கிறான் क्या काम है राकेश
क्या काम है राकेश, क्या काम है, என்ன வேலை, என்ன வேலை ராகேஷ், வாட் ஒர்க் ராகேஷ், இம்பார்ட்டண்ட் வேலைன்னு சொல்கிறாரா, அதனால் என்ன வேலை அப்படின்னு கேட்குறேன். ஏக் बिजनेसங்கிறது அந்த பிஸ்னஸ்னு போட்டுருங்க. पार्टनर से मिलना है, एक बिजनेस पार्टनर से मिलना है, ஒரு வியாபார பங்குதாரரை சந்திக்க வேண்டும். பார்ட்னருங்கிறத அப்படியே போட்டிருக்காங்க ஹிந்தியில், பிஸ்னஸ்ங்கிறதுக்கு பிஸ்னஸ்னு போட்டிருக்காங்க. பார்த்துக்காங்க, ஒரு வியாபார பங்குதாரரை சந்திக்க வேண்டும். ஐ ஹாவ் டு மீட் எ பிஸ்னஸ் பார்ட்னர், ஐ ஹாவ் டு மீட் எ பிஸ்னஸ் பார்ட்னர். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? ओके, तब तो ठीक है, तब तो ठीक है. अपा सरी, तुम्हारी मुलाकात से मुझे बड़ी खुशी है. तुम्हारी मुलाकात संदीप से मुझे बड़ी खुशी है. विश्वास करता हूँ कि हम फिर मिलेंगे. இந்த கீயெல்லாம் அந்த தட்டில் வர்றது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கீ का प्रयोगல நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லித்தரேன். तब तो ठीक है, அப்பா சரி, तुम्हारी मुलाकात से मुझे बड़ी खुशी है. உங்களுடைய சந்திப்பதில், உன்னை சந்திப்பதில் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். विश्वास करता हूँ कि हम फिर मिलेंगे. அப்படியானால் உன்னை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. विश्वास करता हूँ कि फिर मिलेंगे, நாம் மீண்டும் சந்திப்போம் என நம்புகிறேன். விஸ்வாஸ், ஐ ஹோப் சொல்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட், ஐ ஆம் ப்ளீஸ்டு டு மீட் யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்லணும்? படி குஷி ஹை. தும்ஹாரி முலாக்காத், முலாக்காத் சந்திப்பு, உன்னை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஃபிர் விஸ்வாஸ் கர்த்தா ஹூம் கி ஹம் ஃபிர் மிலேங்கே, எனக்கு நம்பிக்கை இருக்குது, மறுபடியும் சந்திப்போம். அப்படியானால் சரி, உன்னை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி, நாம் மீண்டும் சந்திப்போம் என நம்புகிறேன். இதெல்லாம் அப்படியே ஜென்டிலாக அப்படி பேசுகிற வேர்ட்ஸ். ஓகேவா? இட்ஸ் ஆல் ரைட், ஐ ஆம் ப்ளீஸ்டு டு மீட் யூ சொல்லுவாங்க. இட் இஸ் வெரி ப்ளஷர், ஐ ப்ளீஸ்டு டு மீட் யூ ஆல், அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறது. ஐ ஹோப் வி வில் மீட் அகைன். சரி, மறுபடியும் சந்திப்போம், ஃபிர் தேக்கே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஹா ஃபிர் மிலேங்கே, ராகேஷ் சொல்கிறான். ஹா, இந்த சந்திர பிந்து வந்தால் ஹா அப்படி மூக்கில் உச்சரிக்கணும். ஹா ஃபிர் மிலேங்கே, ஃபிர் மிலேங்கே நல்லது, மீண்டும் சந்திப்போம். குட், see you then, ஃபிர் மிலேங்கே, see you then அப்படிங்கிற. குட் பை, குட் பை, குட் பை அப்படி சொல்கிறான். குட் பை சொல்கிறான். ஓகேவா? அச்சா நமஸ்கார். குட் பை சொன்னதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, அச்சா நமஸ்கார், அச்சா நமஸ்கார், நல்லது, வணக்கம், ஃபைன், வெல்கம், சரி மறுபடியும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், சரி நல்லது, மறுபடியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. இதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்பவும் தேவையான ஒரு கான்வர்சேஷன், உரையாடல். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கங்க, எழுதி பாருங்க. எழுதி பார்த்து நல்லா சத்தமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கான்வர்சேஷன் எதுலன்னா தூர்பாஷ். தூர்பாஷ்னா தொலைபேசி. அந்த டெலிஃபோன் இப்போ நிறைய செல்ஃபோன் வந்துடுச்சு, எக்கச்சக்கமாக நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க. இந்த புக்கு பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு லேண்ட்லைன் தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போவும் தொலைபேசி வந்ததுனால நிறைய பேசுவாங்க. இப்போ கிராஹக், ஒரு கஸ்டமர் ஒரு கடையில் போய், புக் கடையில் போய் கேட்குறாங்க, சபரி புக் ஹவுஸ், சபரி புக் ஹவுஸ். டெலிஃபோனில் கேட்குறோம், சபரி புக் ஹவுஸ், சபரி புக் ஹவுஸா இது? ஷபரி புக் ஹவுஸ், சபரி புத்தக நிலையமா? இஸ் இட் ஷபரி புக் ஹவுஸ், இது சபரி புஸ்தக நிலையமா அப்படின்னு கேட்குறாங்க. மேனேஜர் சொல்கிறான், ஜி ஹா ஷபரி புக் ஹவுஸ், நமஸ்கார், ஆமாம், எஸ் சார், இது ஷபரி புக் ஹவுஸ் தான், நமஸ்கார் அப்படின்னு சொல்கிறான். ஜி ஹா, இந்த ஜிங்கிறது சார் மேடம் ரெண்டுக்கும். ஓகேவா? ஜி ஹா யா ஷபரி புக் ஹவுஸ், நமஸ்கார். ஆமாம் ஐயா, சபரி புக் ஹவுஸ் தான், வணக்கம். எஸ் சார், சபரி புக் ஹவுஸ், குட் மார்னிங் அப்படி சொல்கிறாங்க.
இப்போ யாருமே டெலிஃபோனில் கூப்பிடும்போது நம்ம முதல்ல இதை நான் தெரிஞ்சுக்கிட்டா விஷ் பண்ணணும். வணக்கம் இல்லை குட் மார்னிங் அந்த மாதிரி சொல்லணும். क्या श्रीधर जी है? ग्राहक கேட்குறார் கஸ்டமர். क्या श्रीधर जी है? क्या श्रीधर जी है? श्रीधर ஜியா நீங்கள் பேசுகிறது யார்? ஸ்ரீதர் ஜியா? இஸ் மிஸ்டர் ஸ்ரீதர் அப்படிங்கிறார். அதுக்கு மேனேஜர் சொல்கிறாரு, பே அபி தக் ஆயே நஹி, பே அபி தக் ஆயே நஹிம், அபி தக் இதுவரைக்கும் இன்னும், ஆயே நஹிம் வரவில்லை, அவர் இன்னும் வரவில்லை. ஸ்ரீதர் முதலே தெரிஞ்சவர் போல இருக்கு, அதனால் கேட்குறாரு. இது நீங்கள் ஸ்ரீதரா அப்படின்னு கேட்கும்போது அவர் இன்னும் வரவில்லை. ஹி ஹேஸ் நாட் எட் கம், ஹி ஹேஸ் நாட் எட் கம். இந்த ஹேஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் இங்கிலீஷில் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹி ஹேஸ் நாட் எட் கம், அபி தக் ஆயே நஹீம், दे अभी तक आए नहीं. अब ग्राहक कहकर, क्या आप कृपया बता सकते हैं कि वे कब आएंगे? कृपया प्लीज़, क्या आप कृपया बता सकते हैं कि वे कब आएंगे? क्या आप कृपया बता सकते हैं कि वे कब आएंगे? அவர் எப்பொழுது வருவார் என்று உங்களால் கூற இயலுமா? கிருப்பையா ப்ளீஸ் கேன் யூ டெல் மீ வென் வில் ஹி கம்? அப்போ நம்ம பணிவாக கேட்கும்போது கிருப்பையா கண்டிப்பாக போடணும். அவர் எப்போ வருவாருன்னு சொல்ல முடியுமா அப்படி மேனேஜர் சொல்கிறார். மை நஹிம் ஜான்தா, மை நஹிம் ஜான்தா, आप अपना संदेश दे सकते हैं, आप अपना संदेश दे सकते हैं. मैं नहीं जानता, எனக்கு தெரியாது. आप अपना संदेश दे सकते हैं, எனக்கு தெரியல, என்ன சொல்லணுமோ நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு தெரியாது, தங்களுடைய செய்தியை நீங்கள் கூறலாம். அவர் வந்தது என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கள், அவர் வந்ததும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஐ டோன்ட் நோ, யூ கேன் கிவ் யுவர் மெசேஜ். இப்போல்லாம் மெசேஜ் பண்ணலாம் ஃபோனில், அதனால் மெசேஜ் பண்ணுங்க, அவர் வந்ததும் பார்த்துருவார் அப்படிங்கிறார். கிராஹக் சொல்கிறார் கஸ்டமர், ஆப் கஹியே சந்திரசேகர் சே ஃபோன் ஆயாத்தா. நீங்கள் சொல்லுங்கள், சந்திரசேகர் சே ஃபோன் ஆயாத்தா. சந்திரசேகர் फ़ोन பண்ணார். और आप कार्यालय आने के बाद बुलाने को कहा. आप कार्यालय आने के बाद, இதெல்லாம் படிச்சணும். के बाद के सामने पोसेसिव के संग बुलाने को कहा. आप कहिए चंद्रशेखर से फ़ोन आया था और आप कार्यालय आने के बुलाने को कहा. அவர் சொல்லுங்க, சந்திரசேகரிடமிருந்து ஃபோன் வந்தது, தாங்கள் வந்தவுடன் அவரை தொலைபேசியில் அழைக்கும்படி கூறினார் என்று சொல்லுங்கள். ஓகேவா? ஆஃபீஸ் வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணப்பான்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். Please tell him Chandrasekhar has called. He asked you to call him once you are in office. He asked you to call him once you are in office. அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளோ பெரிய பேராகிராஃப் பாருங்க, நல்லா படிங்க. கப் दूंगा आपका फ़ोन नंबर हो जो फ़ोन नंबर जी कह दूंगा आपका फ़ोन नंबर जी. சரிங்க சொல்கிறேன், உங்கள் ஃபோன் நம்பரை சொல்லுங்க. கஹ் தூங்கா சொல்லிடுவேன். ஆப்கா ஃபோன் நம்பர் ஜி கூறுகிறேன், உங்களது ஃபோன் நம்பர் ஐயா. ஐ வில் இன்ஃபார்ம் யுவர் ஃபோன் நம்பர் சார் அப்படிங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் 66789 ஹை அது சொல்கிறார். ஸ்ரீதர் ஜி சே ஜான்தா ஹை. ஆமாம், ஸ்ரீதர் ஜிக்கு என் ஃபோன் நம்பர் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். மேரா நம்பர் ஸ்ரீதர் ஜி இசே ஜான்தா ஹை. என் நம்பர் என்னன்னு ஸ்ரீதருக்கு தெரியும். நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும், அவருக்கு ஞாபகம் வந்துடும். அவர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி சொன்னாருங்கிற விஷயத்த சொல்லிடுங்க அப்படிங்கிறார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். அதாவது ஒரு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறோம், எப்படி பேசணும், அங்கே இருக்கிறவங்க பதில் சொன்னால் நம்ம எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. 3 லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் 3லையும் எப்படி பேசணும், ஒருத்தர் ஃபோன் பண்ணால் எப்படி பணிவாக கேட்கணும், எப்படி பணிவாக பதில் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்குவீங்க. மறுபடியும் அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.